போகிறோன்னா நம்ம இந்த ஐஸ் ரைடை முடிக்கலான்னு இருக்கேன். இந்த ஐஸ் ரைடை முடிச்சுட்டு அதுலேயே ஃப்ராக்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் கைஸ். 2 ஐஸ் ரைட் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஐஸ் ரைடு ஒரு ஃப்ளேம் ரைட் பண்ணிடலாம் கைஸ். நான் 2 டிஃப்ரெண்ட்டான ரைட் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று ஃப்ளேம் ஐஸ். ஃபஸ்ட்டு நான் ஃப்ளேம் போட்டு அதுக்கப்புறம் ஐஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்லைனா நம்ம ஃப்ளேம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அப்போ ஐஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் போடுறேன் கைஸ். ஐஸ் பாஸ் கொஞ்சம் பார்க்குறக்கும், அதாவது ஸ்டன் டேமேஜ்லேயே அவங்க அடிப்பாங்க கைஸ். அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஐஸ் யூஸர்ஸ் ஒரு புத்தாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். அதனால பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்டு இருந்தாங்க புத்தா யூஸராக இருக்காங்க அப்போனா நீங்கள் பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஐஸை வீட்டு வேணும் இல்லைனா லைட்டு வீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு மேக்ஸ் ஹெல்த் இருக்கணும். ப்ளஸ்ஸு லெவல் எவ்வளோ வேணால் இருக்கலாம். என்னோடய லெவலும் ஒரு 2100 சம்திங் தான் இருக்குது கைஸ். இருந்தாலும் நான் ஒரு லைட் ரைடை முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் புத்தா வீட்டு வச்சுட்டு ஒரு லைட் ரைடு முடிச்சிருக்கேன் கைஸ். லைட் ரைடு இதுவரை நான் தனியாக முடித்ததே இல்லை, சோலோ லைட் ரைட் பண்ணியிருக்கேன் கைஸ். எனக்கே அன்னைக்கு பெருமையாக தான் வச்சுருக்கு. சரி, இப்போ நம்ம ஐஸ் ரைடு பண்ணி பார்ப்போம் கைஸ். ஐஸ் ரைடு நான் முடிச்சிருக்கேன் கைஸ் நிறையா பட்டி, ஆனால் வீடியோ போட்டதில்லை கைஸ். இன்றைக்கி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ போட்டுடலாம். மறுபடியும் ஏதோ சிபி ஸ்பான் இருக்குது. எங்கெல்லாம் சிபி ஸ்பான் அதுவுமே கன்ஃபார்ம் அங்கே எங்கேஸ் பண்ணியிருக்கு. ஒரு நாள் நான் உங்களுக்கு சிபிஸ்ட்டை கில் பண்ணுற வீடியோ போடுறேன். இங்கே கத்திகிட்டே இருக்குல்ல, இது சிபிஸ்டின்னு காட்டுறதுக்கு. இல்லைனா அது மேக்மாவோட ஃப்ளைட்டு அப்படி தாங்க இருக்கும் சவுண்டு. 2த்தையும் டிஃப்ரெண்ட்டே கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க இந்த கேமில். அப்போ எவன் மேக்மா ஃப்ளைட்டு யூஸ் பண்ணுறானோ இல்லை எது யூஸ் பண்ணுறான், எந்த சிபிஸ்ட் பானை இருக்கானோ யாருக்குமே தெரில. ஓகே கைஸ், வழக்கம் போல் இந்த ரைடை முடிச்சுட்டு வருவோம். அதுக்கு நம்ம கேஸ்டில் சாரி தேர்ட் சீல் இருக்கிறதா ஞாபகமாக இருக்குது. சஸ்பென்ஸில் இவங்க அடித்ததெல்லாம் எப்பா ஸோ இதனால் மேக்ஸ் ஆகலை கைஸ். நீங்களே பார்த்துலாம் 2130 என்ன இருக்குது. எவனோ தப்பி வீட்டி வரோம் தெரியுது. நான் சிம்பிளோட ஆகிட்டேன். நம்ம அசால்ட்டாக டாஜ் ஆகணும். இவன் இருக்குன்னு நான் சரி அடி. ஆமாம் கைஸ், அப்படின்னா போதாங்க கைஸ். மாட்டிக்கிட்டோம். நம்ம புத்தாவை மாறணும், அதான் பயன்படுத்தணும். இந்த லைட் யூஸர்கிட்ட பிரச்சனையும் இதாங்க, அவங்க சின்னதாக இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் தெரியவே தெரியாது. ஐயோ கைஸ், ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான். எனக்கே அவமானமாக இருக்குது கைஸ். ஒரு லைட் யூஸர்கிட்ட சொல்கிறான் 3000 டேமேஜ் தான் பண்ணியிருக்கோம். அவனுக்கு எவ்வளோ ஹெல்ப் இருக்கும். அம்மா முடிக்கிறாங்க அதெல்லாம் முடிச்சிட்டான். சாரி கைஸ், நான் பிவிபிக்குன்னு ஒரு வீடியோ போடுவேங்க. அப்போ இந்த மாதிரி நோப்ஸ் என்ன கொள்ளுவாங்க, அந்த டைம் நான் அவங்கள கொண்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம கண்டென்ட்க்கு வந்துடலாம். நம்ம ஐஸ் ரைடை முடிக்கிறோம் கைஸ். அப்போ தான் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு 3000 வேணும் கைஸ் ரேஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு. அதுக்காக தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ போகலாம். இவனுங்களை வந்து பார்த்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம பண்ணிடலாம். லைட்டாக அந்த கேமே லேக் ஆகும், நீங்களே பார்த்துடலாம். நானே சிவனேன்னு போட்டிருக்கேன், அவனுங்களை இழுத்து. ஸோ இதாங்க பிவிபி இந்த கேமில் இருக்குது. தேவலாமல் சொன்னேன் நான். அவனுங்க சில பேர் வாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு பண்ணுங்க, அவனுங்களை பிடிச்சி வம்புக்கு இழுத்து சில டைம்ஸ் இவனுங்க சப்ஸ் இது பண்ணுவாங்க. இப்போ நம்மளெல்லாம் மறுபடியும் அந்த லைட் தேடி எடுத்துட்டு இங்கே இருக்கான். அங்கே இருக்குது கைஸ், அங்கே இருக்கான். இல்லை கைஸ், அவன் வேறு எங்கேயோ போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அந்த சைடு போயிட்டான். இன்னும் நான் இன்ஸ்டிங்க்ட் போட்டுறேன். இதோ அங்கே
லோலோ, ஆமாம் லோலோ ஃபேக்கர்னு பேர் வச்சுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். அது நம்ம இப்போ போயிடலாம். அங்கே இருக்கு கைஸ். அது நான் சர்வர் ஆஃப் பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம போவோம். இவனுங்களால் நம்மளுக்கு வீடியோவே ஒழுங்காக எடுக்க முடியாத மாதிரி பிரச்சனை வருது கைஸ். இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டால் போதும் கைஸ். நீயும் உங்களுக்காக பெஸ்ட்டாக நான் கொடுக்க பார்ப்பேன் கைஸ். இப்போதைக்கு என்கிட்ட அவ்வளோக்கா காசு இல்லை கைஸ் மைக்கு வாங்க. நானே ஒரு ஹெட்ஃபோன்ஸில் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்காக ஒரே ஒரு லைக் பண்ணுங்க கைஸ், அது போதும் கைஸ். இப்போ நம்ம போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டே இது போட்டு இதான் கைஸ் சில பேரியர் மாதிரி இருந்து தடுத்துவோம். அந்த க்ளவுடு பாருங்களேன், ரியலிஸ்டிக்காக இருக்கும் அந்த க்ளவுடு. ஏன்னா இங்கே என்னோடய ஏமிங் எடுத்து நான் காட்டுறேன். ஓ அங்கே இந்த க்ளவுடு நான் குதிக்கிறேன். ஓ என்னோட ஏமிங் பாயிண்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு பார்த்துலாம். ஐயோ டார்க் பியர்டு வந்திருக்கான். நம்ம டார்க் ரைடும் போட்டு காமிக்கிறேன். டார்க் ரைட் நானே போட்டு பார்த்தீங்க. டார்க் பியர்டு ஸ்பானாக அடுத்ததுன்னு ஓடி பேர் வராங்க. அவங்க இடத்துல ஓடிடுவாங்க. சரி கேஸ் இப்போதைக்கு நம்ம போயிடலாம். இந்த ஐஸோட செகண்ட் மாதிரி தாங்க கைஸ் அதுவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹாட் அண்ட் கோல்டு எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி வரும் காடு மாதிரி இருந்த இதை அப்படியே அந்த சைடு லாவாவாக இருக்கா, அது அக்கைன்னு ஃபைட் பண்ண இடம், இந்த சைடு அக்கோஜி ஃபைட் பண்ண இடம். இவனுங்க 2 பேருக்கும் சண்டை வரும் ஹெட் அட்மைரலாம். ஏன்னா சென்கோக்குன்னு சொல்கிற அந்த நான் வச்சுருக்க ஃப்ரூட், அதாவது நான் வச்சுருக்க V1 ஃப்ரூட், V2 நான் வச்சுருக்கேன். அவர் V2 வச்சு V1 வச்சுருப்பாரு. அவருக்கும் அவர் பொசிஷன் லீவ் பண்ணிடுவார். அப்போ இவங்க 2 பேரும் செலக்ட் ஆவாங்க. கிசாரு செலக்ட் ஆக மாட்டான், ஆனால் அவ்வளோக்கா திறமையாக இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. நம்மளால் இந்த மாதிரி நம்மளால் போட முடியாதுல்ல கைஸ். எதுவுமே எந்த பட்டமும் போட முடியலன்னா நான் சொல்கிற ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இந்த மாதிரி போயிட்டு ரீசெட் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டோம்னா நம்ம இல்லைன்னா இது பண்ணனாலும் போதும் கைஸ். ரைட் ரீசென்ட்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். அதனால் எவனாலும் PVP நான் சொன்னேன். இந்த இடத்துல தான் நான் நிற்கிற இடத்துல தான் இந்த ஆர்டர்ஸ் பண்ணலாம். நம்மளை இப்படின்னு பார்க்குற மாதிரி இப்படின்னு பண்ணிடுவான். வந்தோடனே கண்ட்ரோலுக்கு போட்டுருவான். இந்த ஃப்ரூட்டு எபிலிட்டி இல்லைங்க ஷாப்பில் இருக்குது. நான் அதை வச்சுருக்கேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வைக்கணும்னு தான் தோணுது. ஆனால் இங்கே வேணமுக்கு இங்கே கண்ட்ரோல்னு இருக்காக கண்ட்ரோல் மாதிரி கண்ட்ரோல் ஏரியா க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் காமா ரஃப்னு ஒன்று இருக்குங்க. நீங்களே பார்க்கலாம். இதுதான் இந்த காமா ரஸ் தாங்க. அந்த திடீர்னு ஒரு செகண்டுக்கு இதெல்லாம் போட்டு வந்துடும் கைஸ். சரி கைஸ் இப்போ நம்ம போட்டுடலாம். நான் அந்த ஐஸ் ரைடுக்கு அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இப்போ லோடிங் மேப் வரும் வந்துருச்சு கைஸ். நம்ம ஸ்பெஷல் செஸ்ட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அச்சோசில் அந்த எட்டி ஐலாண்டில் பார்த்த மாதிரியே இருக்குது, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடலாம், ரெடியாக இருக்கும். டல்கன் இஸ் ஆன். ஓகே இப்போ நம்ம அடிப்போங்க. ஆரவும் போட்டுடலாம், இல்லைன்னா பயங்கரமாக அடிச்சிருவாங்க. என்னோட டேமேஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கும்போது பார்த்தா ஹாக்கி டே இஸ் நாட் ஆன் அப்படின்னு சொல்லி ஈஸி தான். லைட் ரைடோட இது ஈஸி தான் இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸு ஐஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக அடிக்கும். அது நீங்கள் சமாளிச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம டேலண்ட் இது வித்தியாசம் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம். இப்பையும் வேஸ்ட்டு ஸ்பைக்கு மண்டையே வைக்கணும். அவங்களாம் புத்தாவாக மாறிட்டு கூடி ஸ்பைக்கு மண்டையை விட மாட்டேங்கிறாங்க. அப்பயும் புத்தா V2 ஃபார்ம்லேருந்து அப்படியே தள்ளிட்டு வரணும்.
அதான் கைஸ் மறுபடியும் போயிடலாம். அவ்வளோக்கா டிஸ்டன்ஸ் வர மாட்டேங்குது. இந்த அந்த ஸ்லோ வில்லேஜில் பார்த்தா அதே இதுதான் கைஸ். ஆனால் என்ன இது ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி இவனுங்க எல்லாம் வந்து நான் இந்த ஊரே தட்டி படிக்கிற மாதிரி நம்ம இவனுங்களெல்லாம் ஒன்று காப்பாற்றணும். காப்பாற்றிட்டு இருக்கோம். அதாவது இந்த ரெய்டை முடிச்சுட்ருக்கோம் ஃப்ராக்மெண்ட்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு நான் இந்த டைம் லிமிட் வர முடிச்சதுனாலே உங்களுக்கு 300 கிடைச்சிருக்கு. அதுக்காக நான்லாம் அந்த டைம்லலாம் நான் இந்த ரைடு முடிக்கும் போதெல்லாம் அவ்வளோக்கா இதாக இல்லை கைஸ். ஸ்மார்ட்டாகவே யோசிக்க மாட்டேன். அப்படியே இவனுங்கலாம் அந்த இதில் இருக்க வரைக்கும் இப்போ ஐலாண்டு கிரியேட் ஆனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஹாட் அண்ட் கோல்டு மாதிரி. ஆனால் 2 இடத்துலையும் கோல்டு ப்ளஸ் இங்கே 3 பிரிட்ஜும் சேர்த்து வச்சுருப்பாங்க. வந்தோடனே இந்த சைடு போனவங்க அந்த சைடு போனவங்க அதாங்க எக்ஸ்டென்ஷன். நம்ம புத்தாவாக இருந்தோன்னா அந்த சைடு போகிறதுக்கு குதிச்சு தான் போகணும். ஒரே டேஸில் தாண்டிடலாம் புத்தாவாக இருந்தோம்னா. இங்கேருந்து சைடு வந்துட்டு சரி ஸ்டண்ட் பண்ணவங்களுக்கே ஸ்டண்ட் டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்த முட்டா அந்த சைடு போனவனுங்க இந்த சைடு சில பேர் வந்துருப்பாங்களே இவங்கள முடிச்சுட்டு அந்த சைடு போயிடலாம். இந்த இடத்த தான் நினைக்கிறேன் அந்த சைடு பண்ணிடுங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாங்க. அப்பா இப்போ பார்த்தீங்களா அப்படியே ஃப்ளிப் அடிச்சான். ஐசிஎஸ் வந்துட்டாங்களா பாருங்க. ஐசிஎஸ் ஒன்று கொள்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஐலாண்டில் ரொம்ப ஹெல்த் கம்மி வச்சுருப்பானுங்க. இருந்தாலும் அவனுங்க பயங்கரமாக டேமேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த டிஃப்ரென்ஸ். கைஸ் எல்லா ரைடியும் இதே ஸ்கேம் தான் பண்ணுறாங்க. யூசர்ஸ் இங்கே வரும்போது ரொம்ப கஷ்டமாக வருவானுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வருவாங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஐலாண்ட் 3 கம்ப்ளீட்டட் கேஸ். இதோ இந்த இக்லூலாம் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இங்கே இந்த மேலே தான் ஸ்பான் ஆகிட்டாங்க. பேர் இந்த ஆட்டோ பிஸ்னே பண்ணிட்டோன்னு அதான் நம்ம தான் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல சில பேர் அடியிலே மாற்றுவானுங்க. அப்போ டைம் முடிஞ்சாச்சும் நம்மளுக்கு 300 இந்த டைம் பார்த்து ஃபேக்ட்ரி வராங்க. நம்ம ஏதாச்சும் நல்லதாக எடுத்து போடணும்னு சொல்லி வரும்போது தாங்க எதுவுமே வராது. அங்கே போய் பண்ணலான்னா நம்ம ஹாட் அண்ட் கோல்டெலாம் பண்ணணும். சரி கேஸ் அங்கே பண்ணணும். இருந்தாலும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிக்கணும் இல்லை கேஸ். இந்த வீடியோட கண்டென்ட் பொறுத்து தாங்க நான் பண்ணுவேன். ஃபேக்ட்ரியெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை கேஸ். நம்மக்கிட்ட எப்படி தான் ப்ரூஃப் இருக்குது. அது தவிர நம்ம துணி இருக்குது. அவ்வளோதான் நம்ம ட்ரீம் ப்ரூஃபே நம்ம கையில் இருக்கா. அப்புறம் எதுக்கு ஃபேக்ட்ரி? எங்கள் அண்ணாக்கு 8 தான் கைது. எனக்கு ஏனே தெரியல. எல்லாருக்குமே மோஸ்ட்டாக பிச்சுனி தான் பிடிக்கும். பிச்சுனி எப்படி ஓபியாக இருந்தாலும் ட்ராகன் தான் ஜெயிக்கும். இருந்தாலும் ஜெயிக்கன்னு தெரிஞ்சும் எனக்கு பிச்சுனி தான். ஏன்னா அது ஸ்டைல் அளவுக்கு ட்ராகனால் பீட்டே பண்ண முடியாது. அந்த ஸ்டைல் முக்கியம் பாருங்க. அதுக்குள்ள மேல் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுவும் பாருங்க இந்த க்ரௌன் மாதிரி இருக்கும். ஒரு ஐஸ் கிரீம் கட்டி போடுற மாதிரி. ஆனால் ரொம்ப கஷ்டம். என்ன கைஸ் இதான் கைஸ்
மறுபடியும் தூக்கி விடுறாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே கம்மியாக தான் தூக்கி விட்டாங்க. பாருங்க கோடியாக தூக்கி விடுறாங்க. அப்பா இப்போ பாஸ் ரெஸ்ட் பண்ணிட்டான். அந்த பாஸ் உள்ள வச்சு அந்த சைட் போயிடலாம். ஐயோ பாஸ் விட்டானா பாஸ் ஒருத்தர் ஓடு தக்காளி 3000 டேமேஜ் ஃபஸ்ட்டு. ஐயோ சன் டேமேஜ் இவனை கொல்லாமல் விட முடியாது. இப்போ நான் கண்டினியூஸாக அடித்தாலே போடுங்க. கார் ஹியூமன் இருந்துச்சுன்னா அவனை கார்வாக பண்ணியே போடுங்க. அப்பா எங்கே மாட்டிக்கான். நான் வீக்குன்னு சொல்ல முடியாது கைஸ், ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, மீடியம். நம்மளுக்கு சன் டேமேஜ் பண்ணுவோம்டா. நேன் முடிய போகுது கைஸ், எல்லோ ஆக போகுது கைஸ். அவன் ஹெல்த் எல்லோ ஆயிடுச்சு கைஸ். இருந்தாலும் நான் லைட் ரைடில் பண்ண கூட கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கைஸ். ஸ்டன் டேமேஜ் பண்ணுறதுனால நம்ம நிற்க வைக்க அடிக்க முடியாத மாதிரி பண்ணுவோம். ஆனால் அவன் அப்படியே ஹெல்த் எடுத்துருவான். ஆனால் இவன் அப்படி இல்லை, நம்மளை நிற்க வச்சு அடிக்க விடாமல் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே இருக்கான். அதுக்கு தான் இங்கே சைஸ் இது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்கிறாங்க. டைம் வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு ரைடை முடிக்கலான்னு வரும்போது சில பேர் பாஸை ரெட்டாக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் முடிக்கும். அப்போல்லாம் அப்படியெல்லாம் நினச்சின்னு வச்சுக்கோங்க, டென்ஷன் ஆயிடுவேன் நான்லாம். கஷ்டப்பட்டு வரும். இந்த ரைடு முடிச்சுட்டு வீட்டு அவேக்கனிங் பண்ணலான்னு தான் வரும். ஆனால் என்ன அந்த இவனுங்களெல்லாம் விடவே மாட்டேன். பாஸ் முடிச்சு வரங்க அடியிலே இருப்பானுங்க. அப்படியே இவனுங்களை முடிச்சுட்டாலும் போதுங்க. ஆனால் இவனுங்க அந்த பாஸே முடிச்சாச்சு, அவன் இவனுங்களை முடிச்சதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவனுங்க தண்ணியிலே விடக்கூடாது கிடையாது. போகிறோங்க. அப்பா அடிக்கிறாங்க 4 மினிட்ஸ் தான் இருக்கும். 4 மினிட்ஸ் அது முடிச்சுக்கலாம். இன்னும் கைஸ் வந்துட்டே இருக்காங்க. கைஸ் ப்ளீஸ் 10 நாள் இருக்கணுங்க கைஸ். சாரி 10 இல்லை, ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இன்ஸ்டன்ட் வேறு இல்லை கைஸ். இல்லை இதாங்க கைஸ் பிரச்சனை. எங்கேருந்து எவன் இருக்கானுங்கன்னு தெரியல. நல்ல வேலை டைம் இருந்துச்சு கைஸ், இல்லைன்னா நம்ம மாட்டியிருப்போம் லிட்ரலி. இவனுங்க பிரச்சனைனா இவனுங்க தான். இவனுங்களை முடிச்சுட்டான்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டி பண்ணுவான். இங்கே போகிறோம் அவ்வளோதான். இவன் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் அவ்வளோதான் கைஸ். ரொம்பலாம் பேசுகிறேன். அவ்வளோதான் சொன்ன மாதிரி ஐஸ் ரைடையும் முடிச்சாச்சு கைஸ், லைட் ரைடையும் முடிச்சாச்சு. சோலோ புத்தா ரைடு கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எனக்கு டைம் இருக்கிற டைம் நான் போடுறேன் கைஸ். நாளைக்கு சண்டே தான், அதனால பிரச்சனை இல்லை, நான் போடுறேன். இருந்தாலும் சண்டே கன்ஃபார்மாக அது என்னால் முடிக்க முடியுமான்னு தெரில கைஸ். இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி இப்போ கஃபேல போய் பார்ப்போம் கைஸ். எவெல்லாம் ட்ரேடில் உட்காடுறான், ட்ரேடில் உட்காந்து பார்ப்போம். அவங்க நல்லா தான் ட்ரேட் பண்ணாங்கன்னா நம்ம வாங்கிக்கோங்க. நம்ம பக்கத்தில் இருக்காங்க. ஒருத்தரில் கோடி பேர். லைட்டு தான் கைஸ் நிறையா இருக்கானுங்க. வருவோம். லைட் கேமர் லைட்டிங் கிங்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். லைட் ஸ்பீட்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். ஸ்கின்னா இவன் தான் கைஸ், பயங்கரமாக ஸ்கின் வச்சுருக்கோம். இந்த அம்மா ஸ்கின் அதை விட பயங்கரம். எப்படி ரோபாட்டிக் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஹே கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டிருக்கான். எதுக்கு ஒய்ன்னு போடுவோம். ஒய் 3 வச்சுருக்கோம். அப்புறம் எதுக்கு லைட் ரைடோ சாரி கைஸ், நம்மக்கிட்ட வேறு கூல் ரேஸா ஓடுறா. நான் ஓடலான் இருக்கா, ஆனால் இது அமெரிக்கா. நோ ப்ரோ, ஃபஸ்ட்டு ட்ரேடு.
ஓகேன்னு போடுறோம். என்ன ஒரு பணம் சொல்லுது ஃப்ராங்க் மேக்மாக்கு நம்ம எது கொடுப்போம். இதெல்லாம் வச்சு லைட் நம்மளுக்கு தேவை. கண்டு புத்தா கிடைக்குது. நாங்கள் 1 minute அப்படின்னு போட்டு இந்த புத்தா அன்ஸ்டோர் பண்ணிடலாம். எடுக்கிறேன்னு சொன்னாலும் நான் ட்ரேடர் மூடுக்கு மாறிட்டாங்க. நானும் ட்ரேட் பண்ணுறேன். நமக்கே புக்காக இருக்குது. கிட்ஸும் வச்சு ட்ராக் பண்ணுவோம். கிட்ஸுனுக்கு எது வருதான் OMHன்னு போட்டிருக்கேன். ஜி வர்ற இடத்துல ஓமை கார்டு போடுறதில்ல. ட்ராகன் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். ட்ராகன் வச்சுருக்கோங்க. ட்ரேட் பண்ணுவோம். என்ன ட்ராகன்? என்ன ஃபேக் ட்ராகனா தெரியல. வேணும் பிரிட்டு வச்சு காட்டுவோம். சாரி அக்செப்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு வேஸ்ட் இருந்தாலும் ஒரு லியோ ஒரு யத்தி ரெண்டும் வச்சாலும் கன்ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிடுவேன். இருந்தாலும் இந்த ட்ரேட் வேஸ்ட் சாரின்னு சொல்லுவான். நம்ம சாரின்னு சொல்கிற மாதிரி குடிச்சிடுவோம். இன்னும் அந்த புத்தா ஃபோர்ட் லுக்கே பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக இது வரும்போது இதை பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். இல்லைன்னா எவனாச்சும் ஆட் பண்ணிட்டோன்னா அப்படி இதோ நம்மளுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஜஸ்டஸ்ட் கிரைண்டிங் ஃப்ரூட், ரேரான ஐஸ், எப்பிக்கான லைட், லெஜண்டரியான புத்தா. இந்த 3 ஃப்ரூட்டும் கிரைண்டிங்க்கு பெஸ்ட்டு. அதுலேயும் வீட்டு எடுத்துட்டிங்கன்னா இது நம்ம தான் சொல்கிற மாதிரி இதுதாங்க. ஓகே கைஸ், இப்போதைக்கு இவ்வளோ போதும் வீடியோ. மீதி வீடியோவை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் கைஸ். இப்போதைக்கு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நானும் தான் வீடியோ போடுறேன். அதுவும் ஸ்கூல் இப்போ டியூஷன் வேறு போகணும் கைஸ். அதுக்கு சும்மா சொன்னேன். நான் டியூஷன்லாம் போகல. இன்றைக்கி நான் வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் கைஸ். இன்றைக்கி எனக்கு போதும் கைஸ். நாளைக்கு நீங்கள் லைக்கெல்லாம் இன்னும் பண்ணாதான் கைஸ். யாருமே வியூஸே போகல கைஸ். கொஞ்சம் G2 கேமிங்னு போட்டு பாருங்கள் கைஸ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சால் தானே நீங்கள் போடுவீங்க. அதுவும் உண்மை தான். ஃபஸ்ட்டு யார் லைக் பண்ணுறது? நான் நேர்மையாக தான் பேசியிருக்கேன். அதாவது எங்கள் அண்ணா ஃபோனில் தான் அந்த ஐடி இருக்குது. அப்போ அதில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. நான் தான் இந்த ஐடி இப்போ யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னாலையும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. எங்கள் அப்பாக்கிட்டேயும் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் சேனலே சொல்லலை. அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். எவனோ ஒருத்தன் என்னை பார்த்து ரிச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படியே உட்காந்துடலாம் கைஸ். சரி கைஸ், இப்போதைக்கு இவ்வளோதான் கைஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த ரேஸ் சேஞ்சில் எனக்கு ரேபிட் கிடச்சிச்சின்னா அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் காமிக்கணும் கைஸ். ஒரு ரைடு பண்ணிட்டு உங்களுக்கு ரேஸ் சேஞ்ச் வீடியோ போடுறேன் கைஸ். அதுக்கு என்ன ரைடு பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு நான் இது பண்ணலான்னு இருக்கேன். ஃப்ளேமே பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் ஃப்ளேம் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் டார்க்கு கொஞ்சம் கஷ்டம் கைஸ். அவனுங்க டார்க்னஸ் போட்டே நம்மளை கண் தெரியாத மாதிரி ஆக்கி விட்ருவானுங்க.
ஆல்ரெடி கருப்பாக இருக்கும் டார்க் பியர்டு வரும்போதே. அதில் அவன் டார்க் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கனால ப்ளஸ் அவன் அந்த பாஸும் டார்க் பியர்டோட இது அதுதானே கொஞ்சம் கஷ்டம் கைஸ். இருந்தாலும் நம்ம பண்ணி பார்க்கோம். ஆனால் இப்போ நம்ம ரேஸ் சேஞ்ச் பண்ணுற வீடியோவில் இல்லை கைஸ், வேறு ஏதாச்சும் வீடியோவோ. இப்போ நம்ம ஃப்ளேம் ரைட் தான் பண்ண போகிறோம் அடுத்த வீடியோவில். ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே, பை த வே தேங்க்யூ. நான் இவ்வளோ லைட் ரைடே முடிப்பேன்னு எனக்கே தெரியாது கைஸ். இவ்வளோ ஸ்கில்ஃபுல்லாக நான் இருப்பேன்னு இப்போ தான் கைஸ் தெரியுது. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் நான் ரேஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை போடுறேன். இப்போதைக்கு அவ்வளோதான் கைஸ்.